ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடி 18 அன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்ததை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா சம்யுக்தா காலையில் எந்திரிச்சதும் அவங்க வந்து குளித்து ரெடி ஆகிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டாங்க. வந்து ஃபோட்டோ எப்படி எடுக்கணும்னு போஸ்லாம் கொடுத்து எடுக்க சொல்கிறாங்க. ஃபோட்டோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதெல்லாம் முடியாது, ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி சண்டை கட்டுறா. தம்பி லிக்ஸாந்த் குட்டி அண்ணா அவன் இப்படியெல்லாம் வைவாப்பா அப்படின்னு சொல்லி போஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கான் தங்கச்சிக்கு. நம்ம ஊரில் போண்டா தான் ஃபேமஸ். எல்லோரும் ஒரு ரவுண்டு போண்டா சாப்பிட்டாச்சு காலையில். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மட்டன், சிக்கன், ரத்த பொரியல் 3மே எடுத்தாச்சு. சிக்கன் வந்து பாப்பா தான் செய்கிறா. ஃபஸ்ட்டு வந்து இவ செய்கிற மெத்தடை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் வதக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கி எடுத்துக்கணுமாம்மா. அதுக்கப்புறம் 2 தக்காளி அதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. ஃபேஸ் காட்ட மாட்டேன்ட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கடையில் வாங்கினது தான். நெக்ஸ்ட் டைம் வீட்டில் அரைச்சிடலாம். நம்ம 1 கிலோ சிக்கனுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு நல்லா அது வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா மூடி போட்டு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சிக்கன் மசாலா சேர்க்கணும். நல்லா காரமாக சாப்பிட்றவங்க வந்து நல்லாவே சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக, இந்த மட்டன் சிக்கன்லாம் பொறுத்தளவு காரம் வந்து அதிகமாக சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். காரம் வேணாம் அப்படின்றவங்க கம்மியாக சேர்த்திக்கோங்க. நாங்கள் ரெடிமேட் சிக்கன் மசாலாவே வாங்கிட்டோம், அதையே வந்து ஆட் பண்ணிட்டோம். இதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம், தக்காளி அதையெல்லாம் நல்லா அரைச்சி விட்டு அதை வந்து தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். நாங்கள் சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கோம். குட்டீஸுகளுக்கெல்லாம் சிக்கன் கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே அதை மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிட்டா சிக்கன் கிரேவி ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து அம்மா தான் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு செலவெல்லாம் வறுத்து எடுத்துக்கிறாங்க. மசாலா பொடிக்கு மல்லி, சீரகம், அப்புறம் பட்டை சோம்பு பாக்கெட்டு இதெல்லாம் வறுத்து, பட்டை சோம்பு பாக்கெட்டு அதை தனியாக வாங்கி அதை அப்படியே போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா பொடிக்கு வந்து மிளகா வத்தலை வந்து எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துடுறாங்க. இதை வந்து தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு இடையிலே வந்து ரத்த பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பில், வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ரத்தம் இருக்கும், இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து நான் ஷார்ட் வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் போய் பார்த்திங்கன்னா இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். கரைச்சி வச்சுருந்த ரத்தத்தை ஊற்றி அப்படியே முட்டை மாதிரி தான், ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது, சீக்கிரம் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், ரத்த பொரியல் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வதக்கி வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு அதை தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுப்பேன். இப்போ வந்து எனக்கு வீடியோகிராஃபர் வந்து லிக்ஸாந்த் குட்டி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 3/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்காங்க அம்மா. அதையும் அந்த தேங்காயில் போட்டு அரைச்சி கொடுத்துட்டேன். நான் இன்றைக்கி ஒன்லி ஹெல்ப் மட்டும் தான் பண்ணினேன். பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்து மட்டனை
தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக வந்து அதை சுருள்ற அளவுக்கு வதக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச காரத்தை கொஞ்சமாக போட்டு நல்லா வேக விடுவாங்க. அது வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம இந்த தேங்காயும் இந்த வெங்காயம் தக்காளி இதையெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வீட்டில் எத்தனை நாள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்க சொன்னதுனால அம்மா தண்ணியாகவே வைக்கிறாங்க. கடைசியாக நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. நாங்கள் இன்றைக்கி ஆட்டு உரலெல்லாம் ஆட்டலை. அம்மா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்கள் மிக்சியிலே எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்துட்டோம். குட்டீஸுக்கெல்லாம் ஒருத்தர் தூங்க ஒருத்தர் விளையாட. அப்படியே கறியெல்லாம் டேஸ்ட் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நாளாக எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஆடி 18 கொண்டாடுனீங்க அப்படின்றதையும் எங்ககிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.